பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஐநா சபையை சீரமைக்க வேண்டியது தற்போதைய அவசியமாக உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி G20 மாநாட்டில் வலியுறுத்தல். AI தொழில்நுட்பத்தை எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள். நாட்டின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் இன்று பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். கனமழை எதிரொலியால் 14 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. புதுச்சேரியில் செய்தியாளர் சந்திப்பின் போது செய்தியாளரை ஒருமையில் பேசி திட்டிய சீமான் மீது வழக்கு பதிவு. ஆதரவாளர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டது. ஜனநாயகன் ஆடியோ லான்ச் களை கட்டியது. விஜயின் பிரபலமான 35 பாடல்களை பாடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். ஐநா சபையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். G20 மாநாடு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி 3 அமர்வுகளிலும் உரை நிகழ்த்தினார். பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும், அதற்கான நிதியை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பிரதமர் வலியுறுத்தினார். மேலும் தற்போதைய சூழலில் ஐநா சபையை சீரமைக்க வேண்டியது கட்டாயம் என்றும் AI தொழில்நுட்பத்தை எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்றவாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் இன்று பதவியேற்கிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை குடியரசுத் தலைவர் நியமித்தார். இந்த நிலையில் நாட்டின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் இன்று பதவியேற்கிறார். அவருக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதில் பூட்டான், கென்யா, மலேசியா, இலங்கை, நேபாளம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் பங்கேற்கின்றனர். மேலும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். கனமழை எதிரொலியாக தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புயல் உருவாக உள்ள நிலையில் அதன் தாக்கம் காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், மதுரை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. செய்தியாளர்களை உரிமையில் பேசி கடுமையாக திட்டிய சீமான் மீதும் அவரது ஆதரவாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருந்த போது SIR விவகாரம் தொடர்பாக திமுக அரசை சீமான் கடுமையாக விமர்சித்தார். இதற்கு செய்தியாளர் ஒருவர் கேள்வி கேட்டபோது கடுப்பான சீமான் அவரை ஒருமையில் பேசி மரியாதை குறைவான வார்த்தைகளால் ஏசினார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. MGRஐ வைத்து நடிகர் விஜய் வியாபாரம் செய்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடியுள்ளார். சென்னை அருகே உள்ள சுங்குவார் சத்திரத்தில் நேற்று விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார். அதில் திமுகவையும் திமுக அரசையும் அவர் மிக கடுமையாக சாடினார். அதே வேளையில் MGR பாடல்களையும் அவர் சினிமாவில் பேசிய பஞ்ச் டயலாக்குகளையும் விஜய் பேசினார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், விஜய் ஆட்சிக்கு வருவது என்பது அத்தைக்கு மீசை முளைப்பது போல் என குறிப்பிட்டார். மேலும் MGRஐ பேசாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும் அவர் கூறினார். SIR என்பது ஒரு சீர்திருத்தம் அல்ல, அது ஒரு சதித்திட்டம் என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஒரு திணிக்கப்பட்ட ஒடுக்குமுறை என்றும் அவர் சாடியுள்ளார். 16 PLOக்கள் உயிரிழந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சரியாய் வாக்காளர்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் தேவையில்லாத அழுத்தத்தால் PLOக்கள் இறப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். SIRஇன் நோக்கம் சரியாக இருந்தால் தேர்தல் ஆணையம் போதுமான அவகாசம் எடுத்து அதை செயல்படுத்தி இருக்கும் என்றும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் களை கட்டியுள்ளது. நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் பண்டிகை அன்று வெளியாக உள்ளது. இந்த நிலையில் அந்த திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடைபெறுகிறது. இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விஜய் பாடிய பிரபலமான 35 பாடல்களை வைத்து ஷோ நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச்
Punch Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.